ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருஷத்துல நான் போடக்கூடிய முதல் வீடியோ இதுதான் 2025. ஸோ இந்த 2025 நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணேன். நியூ இயருக்கு போடலாம், பொங்கலுக்கு போடலாம், சரி விடாமுயற்சி படத்துக்கு போயிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னால் ஒரு 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 வாட்டி ஒரு ஒரு சூழ்நிலையில தட்டி தட்டி போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா டிராகன் மூவி. அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், உங்களுக்கு தெரியும் பிரதீப் ரங்கநாதன், அனுபாமா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சித்து விளாக்ஸ் வந்து அர்ஷத் கானு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பலரும் மிஸ்கின் சாரு, அதுக்கப்புறம் கௌதம் மேனன் சாரு, அப்புறம் KS ரவிக்குமார் சாரு, இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பல பேர் பல நட்சத்திரங்கள் நடிச்சு வந்திருக்கிற ஒரு படம் தான் டிராகன். ஸோ 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து படம் எப்படி இருக்கு, இந்த படத்துடைய கதை அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலான ஒரு நம்ம எத்தனையோ படம் காலேஜ் லைஃப்ல வந்து நிறைய படம் பார்த்துருப்போம், காலேஜ் லைஃப் ஸ்டோரின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த படமும். ஆனா அதுல என்ன டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கதை. சைட் அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஸோ நம்ம தப்பு பண்ணி ஒரு விஷயத்த வந்து நாளைக்கு வந்து அந்த தப்பு வச்சு நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் லைஃப்ல அப்படின்னா, அந்த தப்பு நம்ம பண்றது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. ஆனா அந்த தப்பு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு கில்ட்டா ஃபீல் ஆகி அது வந்து நம்மள லைஃப் லாங் துரத்தும். ஸோ நம்மள நிம்மதியாவே இருக்க விடாது. ஸோ அந்த சக்சஸ்ஃபுல் ஆயிட்டுமே கூட நமக்கு அந்த பீஸ்ஃபுல் இருக்காது அப்படின்றது தான் இந்த படம் வந்து சொல்ல வருது. தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஸோ அப்படி இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த பிரதீப் ரங்கநாதன் அவரை பத்தி தான் சொல்லுவேன். கோமாளி படத்துல ஒரு டைரக்டரா அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லவ் டுடே படத்துல, ஏன்னா லவ் டுடே படம் வந்து அவரே கதையை அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சதுனால என்னால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நம்ம எழுதும் போது அவர் மனசுல வச்சுட்டே எழுதியிருப்பாரு. ஸோ அதை வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் ஆனா வந்து பர்ஃபார்மரா தான் நான் என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த படத்துல ஆஸ் ஏ ஹீரோவா ஒரு ஆக்டரா நான் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவே அவர் வந்து ஏத்துக்க வேண்டிய அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்காரு. நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுற வழியை பாருங்க. ஒரு துளி கூட நம்மள இது பண்ணாம அந்த அளவுக்கு என்டர்டைனிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்ட இருந்து நம்ம வந்து நிச்சயமா இந்த படத்துல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைம் இல்லை எனக்கு. இப்போ உடனே சக்சஸ்ஃபுல்லா விஜய் சித்து விளாக்ஸ் தான் ஒரு சின்ன ஒரு அவர் ஃபன் பண்ற விளாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம விஜய் சித்து விளாக்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல், ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நிறைய பேர் அங்க போயிருக்காங்க. ஆனா இவங்களுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவான வளர்ச்சி. ஸோ அந்த வகையில ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் சரி, அவங்க தியேட்டர்ல பாக்குற அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸ், கிட்டத்தட்ட நானுமே கூட ஒரு விஜய் சித்து ஃபேன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட் எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு போட்டோகிராஃபர் இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த STR சாங்கோடைய அந்த லவ் ஃபெயிலியர் சாங், அந்த லவ் ஃபெயிலியர் சாங்னா நம்ம வந்து வேற மாதிரி இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஆனா இது மாதிரி நான் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த லவ் ஃபெயிலியர் சாங்க கொரியோகிராஃப் பண்ண விதம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னா ஃபீலிங்கா அந்த மாதிரி இல்லாம அவங்க லவ் பண்ணதை நினைவா வச்சு அந்த லவ் ஃபெயிலியர் சாங் இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பா பையனுடைய இது வந்து எமோஷன் வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பல பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ நெகட்டிவ்னு இந்த படத்துல என்ன சொல்றது அப்படின்னா, அதுதான் எனக்கு உண்மையிலே தெரியல. ஸோ நெகட்டிவ் அப்படின்றது வந்து இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மூவியா தான் இருந்துச்சு. நீங்க எந்த ஒரு கதையாவும் நீங்க போய் பார்க்கலாம். நம்ம இப்படி எல்லாம் பண்ணா நம்ம எப்படி சொல்றது, நம்ம காலேஜ் லைஃப்ல நல்லா டானா ஒருத்தன் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது காலேஜ் லைஃப்ல அது வந்து நல்லா தான் இருக்கும் அந்த மொமெண்ட்ல. ஆனா ஒன்ஸ் வி கெட் அதுல இருந்து வெளியே வந்து நம்ம அதை ரியலைஸ் பண்ணும்போது தான் இங்க ரியாலிட்டி நமக்கு புரியும் போது தான் அது எல்லாமே தப்புன்னு தோணும். இது நிறைய படங்கள்ல சொல்லியிருக்காங்க, அதுதான் இந்த படமும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த ஒரு அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும். நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையாவும் சரி, இல்ல நான் வந்து ஜாலியா ஒரு 2.5 மணி நேரத்தை வந்து எங்களுக்கு 2.5 மணி நேரமாவே நமக்கு வந்து ஒரு என்டர்டைனிங்கா தான் இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்வத் மாரிமுத்து அவருடைய அந்த என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஓமை கடவுளே படமும் நான் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட அதை விட இது கொஞ்சம் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு லெவல் மேலேயே போயிட்டு வச்சு செஞ்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே, அந்த கதை நார்மலான இதுவாக இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து நம்மள வேற மாதிரி மிரட்டி விட்டாரு. ஸோ நீங்களும் நிச்சயமா வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா போயிட்டு ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நிச்சயமா போயிட்டு தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் பார்த்துட்டு நீங்க யாராச்சும் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய்.